நான் தான் உங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம சேனலுக்குள்ளே புதுசாக வர மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு புதுசாக வர வீடியோ எல்லாமே வேறு லெவலில் பாருங்கள். நேற்றுக்கு ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அப்லோட் பண்ணால் நல்லா இருக்கல, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்குறவங்க நல்லா இல்லாட்டி உண்மையாலுமே ப்ரோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிடுவேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் எனக்கு போகிறதில்லை. இப்போ எனக்கு ரொம்ப கம்மியாகிடுச்சு. என்னாச்சுன்னு தெரில, ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கு. அது நினச்சிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. உங்களை நம்பி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஆனால் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் வந்து சுத்தமாகவே இல்லை. எனக்கு அதான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்கு சப்போர்ட் வந்து உண்மையாலுமே இல்லை. அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்கு நம்ம ஃபேமிலி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு? என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னா சொல்லிக்கோங்க. என்ன சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஓகே லெஃப்டி, இப்போ வந்து நம்ம ரூம் நேற்றுக்கு எடுத்திருந்த ரூம் வந்து இப்போது போகிறோம். அதாவது ரூம் வந்து போக சொல்லிட்டாங்க, டைம் ஆகிடுச்சு, டைம் அவுட் சொல்லிட்டாங்க. அதனால் செக் அவுட் பண்ண போகிறோம். இப்போ தான் பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபுல்லாக ரூம் எல்லாம் பேக்கில் போட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து நம்ம மங்களூர் ரூட்டில் போகிற வழியில் எங்கேயாவது நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். லெஃப்டி இங்கேருந்து மங்களூர் போகிற வழியில் கண்டிப்பாக நம்ம எங்கேயாவது பெட்ரோல் பங்க் மாதிரி டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். இவங்க ஆக்சுவலி நமக்கு ரூம் வந்து நம்ம ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டாங்க. நம்மள்ட்ட ரூம் இருக்குது, ஸ்டே பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு டைம் மட்டும் போகிற வழியில் நீங்கள் வேணால் டென்ட் போட்டுருங்க. இன்றைக்கி நாங்கள் ரூம் தரோன்னு சொல்லிட்டு ஓனரே வந்து நமக்கு ரூம் கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இப்போ வந்து நம்ம ரூம் வந்து கொடுத்தாச்சா, செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளம்ப போகிற டைம் வந்துருச்சு. லெஃப்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அதை நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லெஃப்டி சப்போர்ட் பண்ணுங்க, நம்பிக்கை இருக்குது. கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம இங்கே ரூம்ல இருந்து கிளம்புறது தான் லெஃப்டி. ஆனால் என்ன சங்கடம்னா, ஓகே எல்லாமே லாக் பண்ணி கீழே நமக்கு நின்றுருப்பாங்க. பாருங்களேன், இங்கேருந்து பார்த்தா வியூ பாருங்களேன், பால்கனி வியூவு வேறு லெவலில் இருக்குல்ல. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இது மால். இது ஆக்சுவலி கல்யாண மண்டபமாமா. கல்யாண மண்டபம் வந்து இங்கே ஸ்டே பண்ண வர்றவங்க தாராளமாக வந்து இங்கேயும் ஸ்டே பண்ணிக்கலாம். மண்டபம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். பிரச்சனையே இல்லை. ரூம்ஸும் இருக்குது. கல்யாண மண்டபமும் ஆச்சு, ரூமும் ஆச்சு. இருங்க நான் வந்து போயிட்டு. ஓகே லெஃப்டி, ஒரு நிமிஷம் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுறேன் அவர்கிட்ட. இவர் தான் நமக்கு ஆக்சுவலி அதுக்கு ரூம் கொடுத்தது இந்த மாளிகையில். இவரோட பாஸ் இவர் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணி ரூம் கொடுத்தது. நமக்கு இவங்க தான் கொடுத்தது. அண்ணா சொல்லுங்க ஏதாச்சும் நம்ம டிராவல் பற்றி எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா கண்டிப்பா சூப்பர். தேங்க்யூ ஜர்னி நல்லா ஆகணும். கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா. 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 நான் சொல்லியிருந்தேன்ல அது இவர் தான், இந்த ப்ரோ தான். நான் அந்த காட்டி தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, நைட்டு ஒழுங்காக காட்ட முடியல. காலையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வேறு லெவல். ஆனால் இது ஒரு மால், இது ஒரு கல்யாண மண்டபம். இது வந்து கல்யாண மண்டபத்துக்கு வர்றவங்களுக்கு ப்ளஸ் ரூம்ஸும் இருக்குது. அதுதான் பெஸ்ட் இல்லை. வாங்க அப்படி நான் கிளம்பிட்டு போயிட்டுருக்கேன். நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் வழியாக போயிட்டுருக்கோம். இப்போ இது ஹைவே, மங்களூர் ஹைவே வந்துருக்கு. நம்ம அங்கே ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். லெஃப்டி ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இது மங்களூர் ஹைவே. மங்களூர் ஹைவேல போயிட்டுருக்கோம். என்ன கஷ்டம்னா, இங்கேருந்து மங்களூருக்கு 263 264 267 கிலோமீட்டர். 267 கிலோமீட்டர் லெஃப்டி. அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கு. 267 கிலோமீட்டருங்கிறது இன்றைக்கி ஒரு 100 கிலோமீட்டர் டார்கெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லிஃப்ட்டு, கொஞ்சம் வாக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 100 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டு அங்கே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு எழுந்திரிச்சு அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வேலையே முடிஞ்சுது லெஃப்டி. அதுக்கப்புறம் நம்ம இங்கே கவர் ஆயிடுவோம். மங்களூரில் இருந்து அடுத்தது கோவா போகணும். அதுதான் வேறு லெவல் ரோடு. அந்த ரோடுக்கு வேண்டி தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதே அந்த ரோடுக்கு வேண்டி தான். அந்த ரோடு அந்த அளவுக்கு இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த ரோடுக்கு வேண்டி தான் நான் இவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் லெஃப்டி. கண்டிப்பாக அந்த ரோடை போகிறோம், பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். வாங்க நம்ம கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கே ஒரு சின்ன சங்கடம் ஆயிடுச்சு. என்னென்னா, வியூஸ் வந்து எனக்கு நல்லா போகல. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சங்கடம் ஆயிடுச்சு லெஃப்டி. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு 100க்கு 200% நம்பிக்கை இருக்குது.
ஆனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. இன்னும் யாருக்கும் அதிகமாக தெரியல போல இருக்குது நான் போனது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி இந்த மாதிரி நம்ம குடும்பத்துலேருந்து ஒருத்தர் போயிருக்காரா, இது நம்ம தான்டா சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் தான் சப்போர்ட் பண்ண லெஃப்டி. கண்டிப்பாக சரிங்களா? ஓகே லெஃப்டி, முடியல. நானும் ரொம்ப நேரமாக கேட்டிருக்கேன். ரோட்டில் வண்டி வர மாட்டேங்குது, வண்டி வந்தாலும் தரவும் மாட்டேங்கிறாங்க. $221 வருது, அவங்கக்கிட்ட கேட்டு பார்ப்போமா? யாருமே தர மாட்டேங்கிறாங்க. லாரி வேற ஒன்று வருது, லாரியை வேற நிப்பாட்டுவோம். லாரி வேணா ஏங்க ஒரு 220 ஒருத்தர் போனார் சொன்னல, அவர் திரும்பியே வந்துட்டாருங்க. ப்ரோ தான் 220 போனார்ல, அவர் தாங்க திரும்பி யூட்டர்ன் பண்ணி நமக்கு வேண்டியே வந்திருக்காரு. லெஃப்டி கிடச்சிருச்சு, நமக்கு லிஃப்ட் எப்படியோ கிடச்சிருச்சுங்க. இதை வச்சு தான் மரிச்சு பண்ணி போட்டு பாருங்கள். 220 தான் போயிட்டுருக்கோம். எப்படி போகிறீங்களா நீங்கள்? ஓகே ப்ரோ, ஓகே பார்த்து அப்படியே நான் இங்கே ட்ராப் பண்ணிடுங்க ப்ரோ. ஓகே லிஃப்ட்டு நான் இந்த அண்ணா தான் நமக்கு ஆக்சுவலி இப்போ லிஃப்ட்டே கொடுத்தாரு. அண்ணா கேமராவில் இதெல்லாம் பார்த்து அவர் வேறு நம்ம நினச்சி பயந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி இந்த அண்ணா தான் நமக்கு லிஃப்ட்டே கொடுத்தாரு. இந்த ரோடு நான் வந்து உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். இந்த ரோடு உங்ககிட்ட காட்டணும்னு ஒரு ஆசை. இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கு ஹைவே ஆக்சுவலி இது. मुंसूर रोड एक्सचेंज अच्छा क्या कार है नमक पुरच कार है एक्चुअली नमक एक्सचेंज कार है मेरा फेवरेट गाड़ी है वेरी फेवरेट गाड़ी अन्ना थैंक्स अन्ना ओके ना बाय ना நம்ம ஃபர்ச்சூனர்ல நமக்கு லிஃப்ட் கிடைச்சிருக்கு. பேக்ல வர இங்க பாருங்க, ஃபர்ச்சூனர்ல லிஃப்ட் கிடைச்சிருக்கு. அண்ணா தான் கொடுத்தது லிஃப்ட். ஓ அண்ணா இது டிக்கில அச்சல பேக் வாங்க அண்ணா, இதான் லிஃப்டே கிடச்சிருக்குங்க. எல்எஃப்டி வேற மாதிரி. ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக். இது மட்டும் இப்போது நாங்கள் வந்து ஃபுல்லாக காரில் எங்கே ப்ரோ இப்போ அண்ணாவோட ரெசார்ட் அது எங்கே இருக்குது? பாக்மண்டா. அங்கே என்ன ஃபேமஸ் ப்ரோ? அங்கே இப்போ அது தல்காவேரி வந்து ஃபேமஸ் ப்ரோ அங்கே. ஓகே, இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். தி பர்த் பிளேஸ் ஆஃப் காவேரி. காவேரின்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணாலாம். கிரி சொல்லுங்க. கிரி கிரி சலீம் அண்ணா. அண்ணா பேரு அச்சா அண்ணா, நம்ம அண்ணா பேரு பன். சூப்பர். என் பேர் நீமோ. இப்போ வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக ஜாலியாக ட்ரிப்பு பிளான் பண்ணி மாதிரி எப்படி ஒரு ஃபேமிலியாக நாங்கள் எப்படி இருந்தோமோ அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபேமிலி கூட இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டு இந்த எல்லாமே. ரோடெலாம் பாருங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையாலுமே செம்ம ஜாலி பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போ அங்கே தான் ரூமில் ஸ்டே பண்ண போகிறோம். அண்ணாவோட இதுதான் ஸ்டே பண்ண போகிறோம், ரெசார்ட்டில் ஸ்டே பண்ண போகிறோம். வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டே இனிமேல் தான் இருக்குது. ஏன்னா இருக்கு சிறப்பான என்ஜாய்மெண்ட்டே இனிமேல் தான் இருக்குது. நிறைய இதுக்கப்புறம் நிறைய பார்க்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். பித்திம்பத்தி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கோம். நம்ம வந்தது இந்த காரில் தான். ஆக்சுவலி இவங்க கூட இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்டே பண்ண போகிறோம். இவங்களுக்கு ரெசார்ட் இருக்கு அங்கே. எங்கன்னா நம்ம அது பாக்மனில் அங்கே வந்துட்டு நம்ம வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி நீ ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போக சொன்னாங்க. அப்போ நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டு கண்டிப்பாக நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே வந்துட்டு எலிஃபெண்ட்டோட ஃபுட்டெல்லாம் ரெசிட் பண்ணுவாங்க. அந்த ஏரியா இது ஃபுல்லாக ஆக்சுவலி ஃபாரஸ்ட். இதெல்லாம் ஆக்சுவலி வெளியே வரக்கூடாது. நாங்கள் வெளியே வந்து நின்றுட்டு இருக்கோம். இதுதான் பாஸ் அண்ணா. நான் ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது பேசுங்க.
ஆனால் தமிழ்லாம் சூப்பராக தான் பேசுகிறீங்கண்ணா, அதெல்லாம் தப்பே இல்லை, பக்கா. சலீம் ப்ரோ நீங்களும் நல்லா தமிழ் பேசுகிறீங்க ப்ரோ. நீங்கள் என்ன எதாவது பேசுங்க ப்ரோ. நம்ம இதை பற்றி உங்கள் ஊரை பற்றி நீங்கள் தானே ப்ரோ சொல்லணும். ಕನ್ನಡಲ್ಲ பேசுங்க, ಕನ್ನಡಲ್ಲ பேசினாலும் நோ ப்ராப்ளம் தான். ஏன்னா ரொம்ப ಖುಷಿ ಆಯ್ತು ಬ್ರೋ, ನೀನು ಕೆಡಕ ಇಲ್ಲ ಹಿಂಗೆ ரொம்ப ಖುಷಿ ಆಯ್ತು. ஓகே, ரொம்ப ஹாப்பி. ஆமாம், நான்லாம் எனக்கு ஃபுல் ஹாப்பி. நான் இங்கேருந்து ஃபுல்லாக போகும்போதே ஹாப்பியில் தான் போயிட்டுருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பியில் தான் போயிட்டுருக்கோம். இப்போது அடுத்தது வந்து என்ன ப்ரோ ஊர் ப்ரோ? பாகமண்டலா, மைசூர். இப்போ இங்கே பாகமண்டலா. இது வந்து ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட். ஆக்சுவலி வீரப்பன் வாழ்ந்த ஊருன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு பார்டரும் இதுவும் சேம். ஆமாம், அதனால் ஃபுல்லாக வீரப்பன் வாழ்ந்த ஊர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வீரப்பன் வந்து ஒரு சாமியாகவும் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே ப்ரோ? பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு கூட தெரியாது நமக்கு. பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு. ஓகே, இப்போ கேட் க்ளோஸு. ஒரு எத்தனை மணிக்கு ப்ரோ ஓப்பன் ஆகுது? 4 மணி. ஓ, 4 மணி, 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு பிளேஸ். அப்போ நம்ம போகிற உள்ள ஒன்றா விளாக் எடுத்துகிட்டே போகலாம். ஓகேங்களா, வாங்க. வந்துட்டோம் இடத்துக்கு. ஏன்னா வந்தாச்சுண்ணா இடத்துக்கு. தாங்க நம்ம செம்மையாக இருக்கு. ரீச் ஆயிதோ நம்ம ಡೆಸ್ಟಿನೇಷನ್. ಸ್ವಿಮ್ಮಿಂಗ್ ಪೂಲ್ ಹಿಂಗೆಲ್ಲ ಹುಷಾರಾದ ಅದಕ್ಕೆ ನಾನು ನಿಮಗೆ ಕಳಿಸಿದ್ದು ನಂಬಿ. இங்கே தான் வந்திருக்கு, இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். மட்டும் இருக்குது, இனிமேல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஸ்விம்மிங் பூல் தண்ணி இனிமேல் தான் போகிறாங்க ஃபுல்லாக. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இடம். வேற லெவல் ஃபன்னு இனிமேல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருக்கு, செம்மையாக இருக்கு. நெக்ஸ்ட் லெவலா, நெக்ஸ்ட் சொர்க்கமே இருக்கு. ஐயோ, சொர்க்கமே இங்கே தாங்க இருக்கு, சொர்க்கமே இங்கே தான் இருக்கு. பா, வேற மாதிரி. நான் நம்ம டீம் நம்ம பிரதர்ஸ். இனிமேல் நாங்கள் பிரதர்ஸ் தான். வேற லெவலில் இருக்குல்ல, செம்மையாக இருக்கு. இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா நம்ம ப்ரோ தான் சொல்லுவார். நம்ம ப்ரோ தான் சொல்லணும். என்ன சொல்றீங்க இந்த இடத்த பற்றி? சொர்க்கம் தானே? ಸ್ವರ್ಗನೇ ಬ್ರೋ, சொர்க்கம் மாதிரி இருக்கு. ಸ್ವರ್ಗನೇ ಬ್ರೋ. ಪಾರು ಇನ್ನ ಕ್ಲೈಮೇಟ್ ಕ್ಲೋಸ್ ಆಯ್ತು. ಕ್ಲೈಮೇಟ್ ಪಾರು ಬ್ರೋ, செம்ம ஃபுல்லாக வேற லெவல். ಬ್ರೋ இன்னைக்கு கவர் பண்ண ப்ரோ. இதெல்லாம் எல்லாமே கவர் ஆயிரும் வரும், எல்லாமே கவர் ஆகிட்டு இருக்கு. கீழே போனாக்கா அங்கே போகலாம் ப்ரோ. அங்கே போகலாம், நிறைய ரீல்ஸ் எடுக்கலாம் ப்ரோ. நம்ம ரீல்ஸ் நிறைய எடுத்து ஸ்டோரி போட்டு ரீல்ஸாக போடலாம் ப்ரோ. ப்ரோ ஒரு ஃபோட்டோ ஆடி ப்ரோ. இன்னும் எடுத்துடலாம் ப்ரோ. வேறு லெவலில் ஃபோட்டோலாம் எடுத்து ஜாலி பண்ணலாம். இருங்க பாஸ். வேற மாதிரிங்க உண்மையாலுமே. எல்எஃப்டி நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கும். உண்மையாக இருக்கு. குரு வேற மாதிரி ஸ்பாட்டுங்க. உண்மையாலுமே வேற லெவல் ஸ்பாட் எல்எஃப்டி. இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் எங்கேயுமே இருக்காதுங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டு, செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நம்ம இத்தனை நேரம் ட்ராவல் பண்ண கார் என்ன கார் தெரியுமா? அதாவது எனக்கு ஃபேவரட்டான கார் டொயோட்டோனே சொன்னாலே ஃபார்ச்சுனருக்கு அப்புறம் நம்ம கிங்கு தான். நம்ம தான் ராஜா மாதிரி. இப்போ டொயோட்டோக்கு அப்புறமே நம்ம தான். அந்த வியூ பாருங்க, வேற மாதிரி வியூ. எப்படி நம்ம ட்ராவல் பண்ணி வந்த கார், ட்ராவல் பண்ணி வந்த கார் இதுதாங்க. வேற லெவல் ஃபீலிங் இல்லை?